Hello friends, welcome to our channel. Friends, நம்ம வீட்ல எல்லாருமே வந்துட்டு சிக்கன் வறுவல் செஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கு டேஸ்டா அதே சமயத்துல ரொம்ப சிம்பிளா வந்துட்டு யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க சிக்கன் வறுவலை. இதே மாதிரி உங்க வீட்ல ஒரு முறை கண்டிப்பா வந்துட்டு சிக்கன் எடுத்தீங்கன்னா மறக்காம சிக்கன் வறுவலை செஞ்சு பாத்துருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சிக்கன் வறுவல் செய்யறதுக்காக ஒரு கடாயா அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதுலேயே வந்துட்டு பிரியாணி இலை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு சீரகம் வந்துட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கட்டுங்க. வெயிட் பண்ணலாம். இதே மாதிரியே வந்துட்டு சிக்கன் வறுவல் செய்யும் போது நமக்கு ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்ல கிடைக்குங்க. அடுத்ததான் வந்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீல நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருமே சிக்கனை வந்துட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இதே மாதிரி நீங்க சிக்கன் வறுவல் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா வந்துட்டு சிக்கன் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு செம்ம டேஸ்டா இருக்குங்க. இது கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை வந்துட்டு நம்ம தட்டி கூட உள்ள சேர்த்துக்கலாங்க. நல்லா இருக்கும். இப்ப வந்துட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே கருவேப்பிலை தழை சிறிதளவு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்ததா இதுல நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு அளவு சைஸா இருக்கிற 2 தக்காளி பழத்தை எடுத்து நான் நீல நீளமா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துருக்கிறேங்க. தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சிக்கன் வறுவல் செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான டைம் எல்லாம் தேவைப்படாதுங்க. ரொம்ப குறைவான டைம்லயே வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயத்துல நீங்க எடுத்து இதை டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் வேணும் அப்படின்னு தான் தோணும். அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்குங்க. இப்ப நம்ம சேர்த்திருக்க தக்காளி எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா இதுல நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. இது கூடவே வந்துட்டு நான் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. கூடவே வந்துட்டு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. காரம் அதிகமா வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் அரை ஸ்பூனோ 1 ஸ்பூனோ வந்துட்டு மிளகாய் தூள் அதிகமா சேர்த்துக்கோங்க. கூடவே கரம் மசாலா 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு அப்படியே கலந்து விட்டுறலாங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப வந்துட்டு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போறது இல்லைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததா இதுல நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் உள்ள சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 650 கிராம் சிக்கனை வந்துட்டு உள்ள சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்திருக்க மசாலா எல்லாமே வந்துட்டு இந்த சிக்கன்ல படுற மாதிரி கலந்து விடுங்க. இப்ப பாருங்க, நம்மளோட சிக்கன் வறுவல் அப்படியே வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்குது. இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாங்க. அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலாம். சிக்கன்லயே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விடும் பாருங்க. அப்படியே வேக நமக்கு அப்படியே கொஞ்சம் தண்ணி எல்லாம் இருந்துட்டு எண்ணெய் எல்லாம் வந்து பிரிஞ்சு வரும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை அப்படியே கலந்து விடலாம். நம்ம சேர்த்திருக்க சிக்கன் எல்லாம் வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு அப்படியே வெந்து வந்துட்டு இருக்குதுங்க. ஸ்மெல் பார்த்துட்டோம்னா செம்மையா இருக்குதுங்க. இப்ப நமக்கு தண்ணி வேணும்னா வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் இன்னைக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமெல்லாம் வந்துட்டு நமக்கு தண்ணி தேவைப்படாதுங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சிக்கன் வறுவல் செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான பொருட்களும் தேவைப்படாது. இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் விட்டுருந்தேன். அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருந்தேன். நல்லா வெந்து கிடைச்சு அப்படியே எண்ணெய் எல்லாம் பாருங்க அவ்வளோ அருமையா பிரிஞ்சு கிடைச்சிருக்குது. அவ்வளவுதாங்க, நமக்கு ரொம்ப அருமையான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்துட்டு நம்ம மேலால மல்லித்தலை தூவிக்கலாங்க. மல்லித்தலை தூவிட்டு அப்படியே வந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க.
இந்த சிக்கன் வறுவலை வந்துட்டு நீங்க சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிடலாம், எது கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலும் வந்துட்டு வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. சும்மா வேணாலும் அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம், அவ்வளோ அருமையான டேஸ்ட் கிடைக்கும். இது பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே வந்துட்டு இதை விரும்பி சாப்பிடக்கூடியதா தான் இருக்கும். சிக்கன் வறுவல்னாலே எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. அது உங்க வீட்டில் இதே மாதிரியே சிக்கன் வறுவல் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா வந்துட்டு இந்த சிக்கன் பிடிக்காதவங்க கூட வந்துட்டு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே எடுத்து போட்டு இனி சாப்பிட வேண்டியதாங்க. எங்க வீட்டில் இன்னைக்கு நான் இந்த சிக்கன் வறுவலை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உங்க வீட்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.